Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனம் 6. புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 8 verse 6. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். இந்த வசனத்தை ராஜஸ்திரியாகிய எஸ்தர் தாமே சொல்லியிருக்காங்க. தன்னுடைய ஜனத்தை குறித்த பாரத்தை வெளிப்படுத்துகிற இந்த வசனத்துடைய பின்னணிய சுருக்கமா பார்க்கலாம். எஸ்தர் ஒரு யூத குல பெண்ணா இருக்காங்க. தாயும் தந்தையும் இல்லாத அவங்களுடைய உறவினரான மொர்தெகாய் வளர்க்குறாங்க. ஒரு நாள் அகாஸ்வேரு ராஜாவினுடைய ராஜஸ்திரியாக எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்படி அவங்க ராஜஸ்திரின்ற ஒரு அந்தஸ்து அடைகிறாங்க. அந்நாட்கள்ல ராஜாவோடு கூட இருந்த ஆமான் என்னும் தந்திரக்காரன் யூத குலத்தை அழிக்கிறதுக்கு தந்திரமா ஒரு யோசனை பண்ணி ராஜாவினிடத்துல இருந்து கட்டளையும் வாங்குறாரு. அந்த ஆணையை பிறப்பித்தத மொர்தெகாய் அறிந்ததும் ராஜஸ்திரியான எஸ்தருக்கு ஒரு எச்சரிப்பு செய்திய விடுவிக்கிறாங்க. இதை கேட்ட ராஜஸ்திரி தன்னுடைய உயிரையும் பணயம் வச்சு ராஜானுடைய உள்முற்றத்துல பிரவேசிச்சு அவரிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய ஜனங்களை மீட்க அவங்களும் ஒரு திட்டம் செய்யறாங்க. வெற்றிகரமா தன்னுடைய ஜனங்களை மீட்கிறதுக்கு ஆணையும் வாங்குறாங்க. அப்போது சொல்லப்பட்ட வசனம் தான் இது. இந்த வசனத்தை பார்க்கும் போதே தன்னுடைய ஜனத்தை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்குள்ளார எப்படிப்பட்ட ஒரு பாரம் இருந்ததுன்னு நமக்கு தெரியுது. அன்றைக்கு யூத குலத்தை பிசிக்கல் டெத்ல இருந்து காப்பாத்துறதுக்கு எஸ்தர் ராஜாத்தி இவ்வளவு முனைப்போடு இருந்திருக்காங்க. நம்ம பவுலடியார் எடுத்துட்டோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவ தான் ரட்சகர்னு அறியாம அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிட்டு இனிமேல் தான் மேசியா வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தேவனை அறியாம இருக்கிற அந்த ஜனங்களை யோசிச்சு பவுலடியார் பரிதபிக்கிறத ரோமர் 9வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கலாம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அப்படி அவங்களுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படணுங்கிறத இங்க விரும்புறது நம்மளுக்கு தெரியுது. அதுவும் அவங்களுக்கு பதிலாக நான் சபிக்கப்பட்டவனா கூட மாறுறேன், அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. ரோமர் 10வது அதிகாரம் 1 வசனத்துல கூட சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தேவனை நோக்கி பண்ணுகிற விண்ணப்பத்தையும் இங்க குறிப்பிட்டிருக்காரு. அந்தபடி அவர் தன்னுடைய ஜனம்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா அவரும் பென்யமீன் கோத்திரத்துல இருந்து பிறந்த ஒரு இஸ்ரவேலரா இருக்காரு. அது நம்மளுக்கு ரோமர் 11வது அதிகாரம் 1 வசனத்துல கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தன்னுடைய ஜனங்களை குறித்த பாரம் பவுலடியாருக்குள்ள இருக்கு. எதனால இஸ்ரவேலர்கள் வைக்கப்பட்டிருக்காங்க? ஒரு பங்கு ஜனங்கள் இன்னும் மன கடினமாகவே இருக்காங்க. எதனாலனா புறஜாதர் எல்லாருமே இந்த ரட்சிப்புக்குள்ளாகணுங்கிறதுக்காக. அதனால பவுலடியாருக்கும் தன்னுடைய ஜனத்தை குறித்த பாரம் இருக்கு. அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தையும் தன்னுடைய ஜனத்தை குறித்து பாரப்பட்டாங்க. இந்த நாட்கள்ல இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு காண்பிச்சு நாமும் ஒரு விஷயத்த நிதானிச்சு பார்க்கணுங்கிறத விரும்புறாங்க. நம்முடைய சொந்த பந்தம், உறவினர்கள், அதே போல நம்முடைய நண்பர்களாகட்டும், இப்படி அநேகர் நம்முடைய தேசத்தாராகட்டும் ரட்சிக்கப்படாம தேவனை அறிந்து கொள்ளாம இருக்காங்க. உலக ரட்சகரா நம்மள பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒருவர் இருக்காங்கிறத இன்னும் ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நமக்குள்ள எவ்வளவு மனபாரம் தேவைப்படுது அதை நாம உணர்ந்து கொள்ளணும். அவங்களுக்காக தேவனை நோக்கி நம்ம பிரயாசப்படுறோமா? வாரத்துல ஒரு நாளாவது அவங்கள குறிச்சு ஒரு பாரமுள்ள ஜெபத்தை ஆண்டவரிடத்துல நம்ம விண்ணப்பிக்கிறோமா? இதை எல்லாமே நாம நிதானிச்சு பார்க்கணும். நம்முடைய தேசம்னு சொல்றோம், நம்முடைய மக்கள்னு சொல்றோம், நம்முடைய உறவினர்கள்னு சொல்றோம், நம்முடைய நண்பர்கள்னு சொல்றோம். அவங்களும் நம்மளோட கூட ரட்சிக்கப்படணும் இல்லையா? அவங்களுக்கு நாம சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்கிறதோடு அல்லாம அவங்களுடைய ரட்சிப்பாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணோம் இல்லையா? அப்பதானே அவங்களும் மீட்கப்படுவாங்க. இந்த பாரம் நமக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்தப்படியான வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா?
கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு ராஜஸ்திரியாகிய எஸ்தர் தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு பாரத்தை கொண்டிருக்காங்க தகப்பனே. அதே போல மெய்யான ரட்சகரை இஸ்ரவேலர்கள் இன்னும் அறிந்து கொள்ளலன்னு சொல்லிட்டு பவுலடியாரும் மிகவும் பாரத்தோட தானே சபிக்கப்பட்டவனாக மாறக்கூடாதான்னு கேட்டிருந்தார் தகப்பனே. இப்படியாய் தன்னுடைய ஜனங்களுக்காக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினவர்களை பார்க்கும் பொழுது, அப்பா, நாங்க இன்னும் எங்களுடைய ஜனத்திற்காகவும் எங்களுடைய தேசத்திற்காகவும் அந்த முழு பாரத்தை எங்களுடைய இதயத்தை ஏற்றிருக்கோமா என்றால், அப்பா, அது இன்னும் குறைவாகவே உள்ளது தகப்பனே. அப்பா, அந்த குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இந்த நாட்கள்ல இந்த வார்த்தைகளை எங்களுக்கு காண்பிச்சு, அப்பா, எங்களுடைய ஜனங்களுக்காக நாங்க உம்மிடத்துல மன்றாடுகிறதற்கு தயை பாராட்டியிருக்கீங்க தகப்பனே. அப்பா, எங்களுடைய தேச ஜனங்களும் எங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் உம்மை அறிந்து கொண்டு, அப்பா, ரட்சிப்புக்குள்ளார வரணும் தகப்பனே. அப்பா, பூர்ண ரட்சிப்பை அடையும்படி, அப்பா, இன்னும் உம்மை அறிந்தும், அப்பா, உம்முடைய வழிகள் நடக்காத மக்களும் ரட்சிப்புக்குள்ளாக வேண்டும் ராஜா. அவங்களுக்காக உம்மிடத்துல நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. அவங்களுக்கான பாரமுள்ள ஜெபங்களை நாங்க ஏறெடுக்கிறதுக்கு தேவரீர் எங்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை கொடுங்க தகப்பனே. அப்படியாய் நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.